ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்களோட டிஏஎம்எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு டெய்லி டிஸ்கவரிஸ். ஃபஸ்ட்டு எப்போவுமே மாலை வந்து நானே கட்டுவேன். ஸோ அதுக்கு வந்து கட்டிகிட்ருக்கிறேன். மாலை வந்து எனக்கு நூலை வச்சு கட்ட தெரியாது. ஸோ நான் ஊசியில் தான் கோர்ப்பேன். இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரோஸ் மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ப்ளெயினாக ரோஸ் மட்டுமே கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து சாமந்தி பூ வச்சும் ஃபஸ்ட்டு ஒரு பார்டர்ஸ் மாதிரி சாமந்தி பூ என்ட்ரன்ஸ்லேயும் எண்டுலேயும் வச்சுட்டு நடுவில் ஒரு பஞ்சாக வந்து ரோஸ் வந்து கட்டிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற விநாயகர் குட்டியாக தான் இருப்பாங்க, 1 அடி அளவு தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நானே வந்து மாலை வந்து கட்டிப்பேன். நம்ம கடையில் கேட்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து கிடைக்காது. ஸோ நம்மளே வந்து ஈஸியாக கட்டிடலாம். ஊசியில் நமக்கு தேவையான அளவு லென்த்துக்கு வந்து நூல் வந்து கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அதோட காம்பில் வந்து நம்ம வந்து ஊசியை வச்சு குத்தி நம்ம உள்ளே வந்து இறக்கிடலாம். இந்த ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம வந்து சுற்றி சுற்றி கட்டிகிட்டே இருக்கணும். அண்டு நம்ம பார்க்க வேண்டியது கொஞ்சம் வந்து கிட்ட இருக்கணும். ரொம்ப தள்ளி தள்ளி இருந்தால் அந்த மாலை வந்து நல்லா இருக்காது பார்க்க. இப்போ இதே போல் 2 பஞ்ச் கட்டிட்டு இடையில வந்து நூல் விட்டு தான் வந்து நான் வந்து முடிச்சு போட்டிருந்தேன். ஸோ அந்த விட்ட நூலில் வந்து நாட் போட்டுக்கிறேன். இது வந்து கீழே வந்து தொங்குறதுக்கு வந்து செஞ்சுருந்தேன் சிம்பிளாக. எல்லோ வந்து காம்பினேஷன் இருக்கிறனால இதில் வந்து பார்டருக்கு வந்து ரோஸ் கொடுத்துட்டு நடுவில் வந்து சாமந்தி பூ எல்லோ கலர் வர மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் இருக்கும், நடுவில் சாமந்தி, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ மாலை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்டில் வந்து நாட் போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு சாமிக்கு கட்டும்போது எப்படி வருதோ அதே போல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரசாதம் பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன். விநாயகருக்கு வந்து ஸ்பெஷல் வந்து கொழுக்கட்டை தானே. ஸோ வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை வந்து லாங் வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தேங்காய் வந்து துருவி வந்து கொஞ்சமாக வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுக்கீங்க அப்படின்னா இதே போல் செய்ய வேணாம். நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அது பைண்டாகி வர்றதுக்காக அரிசி மாவும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். தேங்காய் வறுத்ததோட ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுக்கிங்கன்னா நோ ஃபயர் குக்காகவே இதை வந்து செஞ்சுக்கலாம். இப்போது சின்ன பஞ்சாக வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து குட்டியாக வந்து மோல்டு, பெரிய மோல்டு வந்து எடுக்கலை. குட்டியாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டியாக எடுத்திருக்கேன். இப்போ வச்சுட்டு பொறுமையாக எடுத்திங்க அப்படின்னா அழகாக வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்போ ஈஸியாக வரும். ஆயில் எதுவுமே தேவையில்லை, சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து வெல்லம் சேர்த்து நல்லா வந்து உருகுனா போதும். பாகு கன்சிஸ்டன்சி வர வேண்டாம். கொஞ்சம் மெல்ட் ஆனதும் அதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பிடி கொழுக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே மாவு வந்து நல்லா வந்து வேக வச்சு செஞ்சிங்க அப்படின்னா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நல்லா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க உங்கள் கையோட இது அப்படின்னா அந்த தம்ஸ் வந்து கொஞ்சம் அதில் பட்டிருக்கும். இதுதான் வந்து பிடி கொழுக்கட்டைக்குள்ள ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம குக் பண்ணி செய்கிறனால. நீங்கள் டைரெக்டாக மாவில் வந்து பாகு ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நெக்ஸ்ட் இதை அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு வெளியவும் கொடுக்குறதுனால கொஞ்சம் மாவு நிறையாவே சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ மாவுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து போட்டு செய்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கெட்டியாக கிடச்சிரும். இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அதே போல் கொழுக்கட்டைக்கு வந்து மோல்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் வெல்லம் சேர்த்து தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பூரணம் வந்து கிடச்சிரும் உள்ளே. இதுவுமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாயிரும். எல்லாமே வந்து கொஞ்சம் மெல்ட்டாக தெரியும் சூடாக இருக்கும்போது. ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக கெட்டியாயிரும். இப்போது நான் செஞ்சதில் ஒரு பாதி எடுத்துக்கிறேன். மீதி பாதி வந்து நான் வந்து
பருப்பு பூரணம் வந்து வைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாதி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சாஃப்டாக கிடச்சிரும். இதுக்கு வந்து நான் பெரிய மோல்டு எடுத்துக்கிறேன். கொழுக்கட்டை மோல்டுலே பெரிய சைஸ் எடுத்து கொஞ்சம் சுற்றி வந்து வெளியே வந்து அரிசி மாவு கொடுத்துட்டு உள்ளே பூரணம் வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ஷேப்பாக வந்து கிடச்சிரும். நீங்கள் இந்த மோல்டு இல்லைன்னா கையாலே கூட செஞ்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பருப்புக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் மட்டும் காமிக்கிறேன். வெல்லம் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன், பருப்பு வந்து கொஞ்சம் நிறையா சேர்க்குறேன். இப்போ பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காயும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அதுவே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக செமி கன்சிஸ்டன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே வந்து உங்களுக்கு கெட்டியாயிரும். அதுவும் தேங்காய் பூரணம் வச்ச மாதிரியே தான், அதே போல் தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கொஞ்சமாக வந்து கோலம் வந்து போடலாம் அப்படின்னு போட்டுட்ருந்தேன். சும்மா யூடியூப் பார்த்து தான் வந்து இந்த கோலம் எல்லாம் போடுறேன். நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. லைட்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் வந்து போட்டு வச்சுக்கிறேன். நிலைக்கு வந்து போட்டுட்டு நிலைக்கு வந்து பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பூ வந்து ரோஸ் வந்து உதுத்தி வந்து சேர்த்துட்டு நடுவில் ஒரே ஒரு செண்டு பூ மட்டும் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிள்ளையாருக்கு வந்து ரொம்பவே மெயினானது வந்து எருக்கம்பூ தான். ஸோ அந்த எருக்கம்பூ வந்து கொஞ்சம் எடுத்து அதையும் வந்து ஒரு மாலையாக வந்து கோர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்த்துட்டு இருந்தேன், மாலை மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் அந்த பூவை வந்து ஊசியில் கோர்த்தோம் அப்படின்னா இதே போல் வந்துடும். அதுக்கப்புறமா பூஜைக்கு தேவையான வேலை எல்லாமே வந்து ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே 6 மணிக்கு மேலே தான் வந்து பூஜை பண்ணுவேன். ஸோ மார்னிங்லேருந்தே ஒர்க் போயிட்டுருக்கு. இது இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ பூஜைக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இப்போ இலை போட்டு விநாயகருக்கு செஞ்சு வச்ச எல்லாமே வந்து நான் வந்து படைக்க போகிறேன் பிரசாதமாக. மாலை வந்து பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கடையில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஹைட் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதும். இப்போது செஞ்சு வச்ச எல்லாமே வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் வச்சிடலாம். நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சுண்டல், வடை, சக்கரை பொங்கல்லாம் காட்டினேன். பட் அதெல்லாம் வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் நான் வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து காட்டினேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது மட்டும் காமிச்சேன். இப்போது விளக்கு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.